சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர் விஜய் காலில் போய் விழுந்தா கூட நீங்க ஏத்துக்கிறீங்களா என்னன்னு தெரியல. இப்பவும் விஜய் வரக்கூடாதுன்னு அவர் நினைக்கிறாரு. ஏடிஎம்கே டிஎம்கே சேரும் நினைக்கிறார். திருமாவளவன் சிஎம் ஆக்கணும்னு நினைக்கிறாரு. அவர் தான் வேண்டான்னு போயிட்டாரு. இன்னும் அவர் இல்லாத ஒரு தமிழக அரசியலை என்னைக்கு தான் உருவாக்க போறீங்கன்ற. இவ்வளவு சின்ன வயசுல விஜய் அவர்கள் இவ்வளவு பெரிய சாதனையை பண்ணி, எம்ஜிஆருக்கும் அதிகமான ஒரு சாதனையை பண்ணி, இரண்டு பெரிய திராவிட கட்சிகளை அடிச்சு தனியால ஒரு ஆளா வந்து நின்ட்டாரு அப்படின்ற வார்த்தையை சூப்பர் ஸ்டார் வாயிலிருந்து நம்ம கேட்டோம். அவர் ஒருவேளை சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர் விஜய் காலில் போய் விழுந்தா கூட நீங்க ஏத்துக்கிறீங்களா என்னன்னு தெரியல. எவ்வளவு தூரம் விஜய் அவர்களுக்காக பேச முடியுமோ பேசிட்டார். விஜய் அவர்களுடைய கட்சி வரும் பொழுது முதலாக அந்த கட்சிக்கு வாழ்த்து தெரிவித்து ஆதரவு தெரிவித்து பேசியவர் யார் தெரியுமா? இந்த நடிகரும் இல்ல, சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். விஜய் அவர்களுக்கு எல்லா இடங்களையும் இன்னும் சொல்லட்டுமா, முதல் படம் நாணயத்தின் படம், அந்த படத்துக்கு விஜயகாந்த் வரல. விஜயகாந்த் தான் வந்து அந்த எஸ்எஸ்சி அவர்களுக்கு பெரிய அளவுல வாழ்க்கையை பண்ணி கொடுத்து விஜயகாந்த் கூப்பிட்டாங்க. விஜயகாந்த் வரல. அதுக்கு போய் நின்று சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். நாளைய திருப்புன்னு விஜய் சிலாவிச்சு பேசியிருப்பாரு. என்னுடைய தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் வந்ததான் எனக்கு இந்த விழாவிலே மிகப்பெரிய விஷயம் அப்படின்னு பேசியிருப்பாரு. இதுல நீங்க விஜய் போய் பாப்பீங்களா? அவரு எதுக்கு விஜய் போய் பார்க்கணும்? விஜய்க்கு என்ன அந்தஸ்து இருக்கு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் விஜய் போய் பாக்குறதுக்கு? வேண்டாம், நீ கேட்கணும் வயசுக்கு என்ன வேணாலும் கேட்பியா? சூப்பர் ஸ்டார் இருக்கு விஜய் போய் பார்க்கணும் தேவையே கிடையாது. அப்படியே ஒரு தேவையா இருக்குல்ல. அவரை தேடி வந்து பார்த்தவங்க தான் இன்னைக்கு இந்தியா முழுக்க உலகம் முழுக்க இருக்கான். நீ வேணா அவரை தேடி போய் பாரு. அவர்லாம் உன்னை வந்து பார்க்க மாட்டார். சூப்பர் ஸ்டார் வந்து பார்க்கல, கோவத்துறாங்க. போ நீ அழு அப்படித்தான்.